students, welcome to our channel. இது வந்து நம்ம இப்போதான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில். நான் உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா கிளாஸஸ் இதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த டைமில் நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போது ஆப்ட்-அவுட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்கு இவங்களுக்கு கூகுள் ஃபார்ம், அதாவது லிங்க் கொடுப்பாங்க. அதில் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ. இது இப்போ எல்லாத்துக்கும் மஸ்ட்டு தேவைப்படுது. ஏன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எதுவுமே தெரியாமல் ஐடியா இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதை பற்றி தெரியாதவங்க நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. சிஎஸ்சில் ஃபவுண்டேஷன், எக்ஸிக்யூட்டிவ், ப்ரொஃபஷனல்னு 3 ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா? இந்த 3 லெவலில் யாரெல்லாம் ஆப்ட்-அவுட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த கூகுள் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படி டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் டிசம்பர் எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா? சரி வாங்க, இப்போ நாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் ஆப்ட்-அவுட் ஸ்கீமுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா www.icsi.edu இருக்குது பார்த்தீங்களா? இப்படி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இதில் ICSI ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் லேட்டஸ்ட் அட் ICSI இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா 3rd one இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ரெக்வஸ்ட் டு ஆப்ட் அவுட் ஃப்ரம் ஜூன் 2021 டு டிசம்பர் 2021 கொடுத்துருக்காங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இங்கேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் கொடுக்கணும். அதாவது உங்கள் மெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ICSIயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த மெயில் ஐடியை இங்கே கொடுத்துருங்க. கீழே இங்கே நீங்கள் எந்த ஃபவுண்டேஷனாக, எக்ஸிக்யூட்டிவாக, ப்ரொஃபஷனலாக அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோடது கொடுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருங்க. உங்கள் நேம் இங்கே கொடுத்துருங்க. கீழே நீங்கள் எந்த மாடியூல் ஆப்ட்-அவுட் வாங்குறீங்க அப்படிங்கிறத, போத் மாடியூலாக இருந்தால் போத் மாடியூல் கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஒரு மாடியூல் தான் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றை கிளிக் பண்ணுங்கள். இது எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு, இது ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவங்க ஒரு 3 மாடியூல் இருக்கும். 3ல் அவங்க எது அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை கிளிக் பண்ணலாம். 3ம் பண்ணியிருந்தால் 3ஐயும் கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இது எல்லாமே நீங்கள் ICSIயில் எது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் இங்கே கொடுக்கணும். இங்கே சென்டர் கொடுத்துக்கோங்க. எங்கே சென்டர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இங்கே எந்த ஆப்ட்-அவுட் கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ரீசன் என்ன அப்படிங்கிறத, எதுக்காக நீங்கள் ஆப்ட்-அவுட் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டேட் கேட்டிருக்காங்க. என்ன டேட்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு மெயில் வந்துடும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆப்ட்-அவுட்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வந்துடும். இதில் ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போதே ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஏன்னா திரும்ப நீங்கள் எதுவும் கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது. ஒரு தடவை கொடுத்தது தான். ஸோ தப்பாக எந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துடாதீங்க. இதை ஃபர்தராக செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு எடுத்துக்கும். கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் மெயில் ஐடி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும்.